காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். ராஜாவே ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? ஏன் நான் கலங்கிடணும், ஏன் நான் பயப்படணும்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வி யெகோவா ஈரே நீரே. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன். ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 138:6 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்கிற உயர்ந்த தேவன். நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் நாம் பார்க்கிறதை விட பல மடங்கு உயர்ந்த வானம் இருக்கிறது. அந்த வானத்திலும் மேலாக உயர்ந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறாராம். மனதில் மிகுந்த தாழ்மையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அவர்கள் எந்த மூலையில் இருந்தால் என்ன, யாருக்கும் தெரியாத ஒரு ஓரத்தில் அவர்கள் குடியிருந்தால் என்ன, அந்த தாழ்மை நிறைந்த இருதயம் எங்கு இருக்கிறதோ அதை அவர் நோக்கி பார்த்து விடுகிறார். வேதத்தில் நாம் பரிசேயன் ஆயக்காரன் உவமையிலிருந்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆயக்காரன்
நான் பாவிதான், நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனால் இந்த பாவி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினதை கர்த்தராகிய தேவன் நோக்கி பார்த்து விட்டார். ஆனால் பரிசேயனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் சுயத்தை நம்பி தான் நல்லவன்தான், நல்ல காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னில் என்ன பாவம் இருக்கிறது, என்னில் எந்த குற்றம் இருக்கிறது, நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன், யாருக்கு என்ன தீங்கு செய்கிறேன் என்ற மனநிலை, சுயத்தை சார்ந்த நிலை அவனுக்குள் இருந்ததினால் அவன் தேவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்தவர்களோடு, ஆயக்காரனோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தவனாக இருந்தாலும் தன்னை பற்றி அவன் நினைத்து கொண்டிருந்த அந்த நினைவின் நிமித்தமாக ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேட்டிமையானவனையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆயக்காரனை போல தாழ்மையான இருதயம் நமக்குள் இருக்குமா இருந்தால், தாழ்மை உள்ளவனையோ அவர் அவ்வளவு உயர்ந்தவராக இருந்தும் நோக்கி பார்த்து விடுகிறாராம். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில நீங்க சிறுமைப்பட்டவர்களாக, தாழ்மைப்பட்டவர்களாக, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் மீதுதான் ஆண்டவருடைய கண்கள் பதிய வைக்கிறது. ஆண்டவர் உங்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை கைவிட்டு புறக்கணித்திருந்தாலும் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்காக ஒரு நன்மையை செய்ய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உயர்ந்த தேவன், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறீர். யாருடைய இருதயத்திலெல்லாம் தாழ்மை இருக்கிறது என்று நீர் நோக்கி பார்த்து அவர்கள் எந்த காரியத்தில் தாழ்மை அடைந்திருக்கிறார்களோ, தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ, இந்த காரியத்தில் சிறுமை அனுபவிக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்து உயர்த்துகிற கரம் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.